நீங்க எல்லாம் என்னுடைய குழந்தைகள் மாதிரி. குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை எதுலையுமே இருக்கக்கூடாது. நீங்க நம்பிக்கை உயர்வெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேன், ஐம் லிட்டில் பிளாக், நான் ஐம் லிட்டில் ஷார்ட், இன்னும் இந்த நோஸ் ஷார்ப்பா இருந்திருக்கலாம், கொஞ்சம் கண்ணு நல்லா இருந்திருக்கலாம், இந்த பிம்பிள் இங்க இல்லாம இருந்திருக்கலாம், பல்லு கொஞ்சம் சரியா இருந்திருக்கலாம். த்ரோ அவே ஆல் திஸ் நான்சென்ஸ். இந்த குப்பைகளை தூக்கி எறியுங்கள். நீங்கள் ஒன்றும் உலக அழகி போட்டியில் கலந்து கொள்வதற்காக பிறக்கவில்லை. வெற்றிகரமான ஒரு பெண்ணாக வாழ்வதற்கு தான் பிறந்திருக்கிறீர்களே ஒழிய ஒரு அழகி போட்டியில் ஜெயிப்பதற்காக நீங்கள் பிறக்கவில்லை. Please be clear in your thoughts. Especially நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். கலர் காம்ப்ளெக்ஸ் பாருங்க. I am little bit black அப்படிங்கிற thought, it is very dangerous. நான் பார்க்கிற யூத் பல பேர்த்த பார்க்கும்போது என்ன, நம்ம ஊர் விளம்பரத்திலேயே அப்படித்தான் கட்டுறான். கருப்பா இருந்தா வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, இன்னும் நம்ம சொல்றேன் கருப்பா இருந்தாலும் நடக்காது அப்படிங்கிறா. பொய். அது எப்படி தெரியுமா ஏற்பட்டுச்சு? நான் ரீசன் சொல்லிடுறேன். வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு வந்தான் பாத்தீங்களா, அப்ப வெள்ளைக்காரன் ஒரு விஷ விதைய மைண்ட்ல போட்டான். என்னன்னா வெள்ளை வசதி கருப்பு மட்டம். நீங்க கேரம் போர்டு விளையாடுறீங்க இல்ல, கேரம் போர்டுல வெள்ளைக்கு எவ்வளவு? கருப்புக்கு 1, வெள்ளைக்கு 2. இது இங்கிலீஷ்காரன் பண்ண திமிரு. நீங்க அதுல இந்த நடுவுல ரெட் இருக்குல்ல, அதுக்கு என்ன 5. ஏன் தெரியுங்களா? குயின் அதுக்கு பேர் வச்சா. வெள்ளக்காரன் குயின் ஷேப்பா இருக்கலாம், அவன் மட்டும் ரொம்ப அதீத மரியாதையா, அதனால அவளுக்கு 5 பாயிண்ட் அவளுக்கு மட்டும். வெள்ளக்காரன் போகும்போது அப்படி ஒரு விஷ விதையை போட்டு போயிட்டான். என்ன வெள்ளைன்னா ஒஸ்தி, கருப்புனா மட்டும். அப்படி தூக்கி எறிங்க அந்த குப்பையை. ஏன் வெள்ளையா இருக்கிறது கருப்பா இருக்கிறது தோல்ல இருக்கிற விஷயம் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம கொஞ்சம் கருப்பா இருந்தோம்னா இங்க இருக்கிற பெண்கள்லாம் வருத்தப்படலாம், கருப்பா இருக்கிறோம்னு. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நம்ம தோல் கருப்பா இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பாட்டனும் பாட்டியும் தாத்தனும் தாத்தியும் வயல்ல கயனில உழைச்சவங்கன்னு அர்த்தம். உழைச்சவன் பரம்பரைங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயமே ஒழிய வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? மறந்து கூட நான் வெள்ளையாருக்குள்ள குறைச்சு சொல்றேன் நினைச்சிடாதீங்க. நான் சொல்றது கருப்பா இருக்கிறவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வேண்டாம்னு சொல்ல வரேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஏற்றுமதி பண்றாங்கல்ல கல்லுங்க, அதுல வெள்ளை மார்பிள் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான் ஒயிட் மார்பிளை விட ஜெட் பிளாக் கிரானைட் கல் இருக்கு இல்லையா, அதுக்கு காஸ்ட் கூட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல. நீங்க இன்னும் கூட எடுத்துங்க, லைஃப்ல இந்தியால ஒயிட் மணியை விட பிளாக் மணி தான் ரொம்ப பவர்ஃபுல். அவர் போய் பிளாக்ங்கிறத போய் குறைவா நினைச்சுக்கிட்டு ஐ எம் லிட்டில் பிட் பிளாக் அப்படின்னா த்ரோ அவே ஆல் திஸ் நான்சென்ஸ். அது பத்தி கவலையப்படாதீங்க.